இந்த பஞ்சமிடல மீட்பு, சாதிய ஒடுக்குமுறை இதற்காக போராடுறது ஒரு பக்கம். இதற்கான விழிப்புணர்வை நீங்கள் எந்த அளவில் மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க சார்? நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாகவே விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பொதுவாக தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் குடியிருப்புகளில் போய் இந்த சாதியெல்லாம் இவ்வளோ கொடுமையாக இருக்குது, இந்த தீண்டாமை இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறதுன்றது அதில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க போகிறது கிடையாது. ஆக இப்போ நாங்கள் புத்தாண்டு வந்தது ஜனவரி 1. அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோன்னா, மனிதம் வளர்ப்போம், சாதியம் தகர்ப்போம் அப்படிங்கிற பேரில் மக்களை சந்திப்பது. மக்களில் எந்த மக்களை, எந்த பகுதியிலிருந்து தீண்டாமை, சாதிய மனநிலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அல்ல கடைபிடித்து வருகிறார்களோ அந்த பகுதி மக்களை சந்தித்து உரையாடுவது அப்படிங்கிற முறையில் எங்கள் உரையாடல்களை நாங்கள் நடத்துகிறோம். அதெல்லாம் எங்கள் வித்தியாசமாக மக்கள்லாம் அதெல்லாம் என்னைய கேட்டால் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வெறியுடன் ஒரு படுகொலை, ஒரு 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 வெட்டுறது, அடிக்கிறது என்கிற மனநிலையில் மக்கள் இருப்பதாக சொல்வது ஏற்க முடியல. சாதாரணமாக தான் மக்கள்கள் இருக்கிறாங்க. அது யாராவது மோட்டிவேஷன் பண்ணுறது, இதுதான் நமக்கு ஒரு பெரிய அடையாளம்ங்கிறத பண்ணுற இடத்துல தான் மக்கள் அங்கே அதுக்கு பலியாயிடுறாங்கன்னு தான் பார்க்குறேன். நாங்கள் அதுக்கான கேம்பெயின்லாம் நடத்துகிறோம், போய் பள்ளிகளில் நடத்துகிறோம், கிராமங்களில் நடத்துகிறோம். ஏன் சார் ஜாதின்னு யார் சார் அதெல்லாம் குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்குதா பாருங்கள். சாதாரணமாக தண்டராம்பட்டில் அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா பூ விற்கிறம்மா ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க, இதை சாதி என்ன சோறு போட்டுருமா, எனக்கு ஒரு முழம் பூ விற்றுனா அதில் என்ன 10 ரூபா வந்தால் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போகிற மக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் வருகிற போது அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நீங்கள் ஜாதி தான் அப்படின்ட்டு வருகிற போது அதில் தான் வாழ்க்கையே இருக்கிற மாதிரியும், அதில் தான் அவங்க இவ்வளோ நாளும் வாழ்ந்துன்னு இருக்கிற மாதிரியும் ஒரு 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 உளவியல் ரீதியான கருத்துக்கள் போய்கிட்டு தான் இருக்குது. அதை எதிர்த்த பிரச்சாரம் என்கிற முறையில் நாங்கள் மனிதம் வளர்ப்போம், சாதியம் தகர்ப்போம் என்கிற முறையில் மக்களுடன் ஒரு உரையாடல், புத்தாண்டே வருக அப்படிங்கிற முறையில் நாங்கள் மக்கள் அணுகி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோன்றது தான் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ சமீபத்தில்